வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பூரி தான் சுட போகிறோம். வழக்கம் போல் இல்லாமல் வித்தியாசமான முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பூரியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இந்த ரெண்டையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ரெண்டு மாவும் ஒன்றா கலங்கும். சலிச்செடுத்த இந்த மாவோட 1/4 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஓமத்தை கையால் நசுக்கி விட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல வாசனையை கொடுக்கும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியும் பொடிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். கசூரி மேத்திங்கிறது காய்ஞ்ச வெந்தயக்கீரை தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இது நல்ல வாசனையை கொடுக்கும். கசூரி மேத்தி இல்லைன்னா வெந்தயக்கீரைவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாவு தளர்வாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க. இதோடைய ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்ச பிறகு இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு தடவி விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் விட வேண்டாம், 10 நிமிஷம் மட்டும் போதும். இதை ஊற விடுறதுக்கு காரணம் ரவை நல்லா ஊறணும், அதுக்காக தான். 10 நிமிஷம் விட்டுருந்தோம், ரவை நல்லா ஊறியிருக்கு. மறுபடியும் ஒரு தரம் 1 நிமிஷம் பிசைஞ்சிடலாம். பிசைஞ்ச இந்த மாவை ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை இருந்தால் போதும், ரொம்ப பெருசாக வேண்டாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேய்ச்சிடலாம். சப்பாத்திகளில் கொஞ்சமாக மாவு தூவி தேய்ச்சிடலாம். நீங்கள் எண்ணெய் ஊற்றி தேய்க்கிறதா இருந்தாலும் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தொட்டு தடவி தேய்க்கும் போது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வர்றது கொஞ்சம் சிரமம்தான். ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு 5 இன்ச் அகலத்துக்கு மட்டும் தேய்ச்சா போதும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். வெறும் கோதுமை மாவாக இருந்தால் இன்னும் கூட நல்லா ரவுண்ட் ஷேப் வரும். இதில் நம்ம ஓமம் மல்லி இலையெல்லாம் சேர்த்துருக்கிறதால அந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப் வராது. இந்த மாதிரி பூரிக்கு தேய்ச்ச பிறகு அதிகப்படியாக ஒட்டி இருக்கிற மாவை இந்த மாதிரி ஒரு டவலால் தொடச்சி விட்டுருங்க. நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன், இதில் போட்டுடலாம். பூரி சுடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். லேசாக அழுத்தி விடுங்க, பலூன் மாதிரி உப்பி வரும். கொஞ்சம் செவந்து வரும்போது எடுத்துடலாம். மாவு தளர்வாக பிசைஞ்சிருந்தாலும் எண்ணெய் நல்லா காயாமல் இருந்தாலும் இந்த மாதிரி உப்பி வராது. ஒரு பூரி போட்டு எடுத்த பிறகு ஒரு 10 செகண்ட் எண்ணெய் காயணும். அதுக்கு பிறகு அடுத்த பூரியை போடணும். சரியான முறையில் மாவு பிசைஞ்சு நீட்டாக தேய்ச்சிருந்தோம்னா கண்டிப்பாக எல்லா பூரியும் இதே மாதிரி உப்பி வரும். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மசாலா பூரிக்கு தேங்காய் சட்னி இருந்தாலே போதும். உருளைக்கிழங்கு மசாலாவோ அல்லது வெஜிடபிள் குருமாவோ தேவைப்படாது. நீங்கள் விருப்பப்பட்டால் செஞ்சுக்கலாம். கடலை மாவு சேர்த்து நான் செஞ்சுருக்கிற இந்த மசாலா பூரியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.